நேரடி கொள்முதல் நிலையம் நசியனூரில் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு பயனுடைய ஒரு பணியாக இது இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலேயும் உரிய நேரத்திலே சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக பல ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பணியை துவங்கி இருக்கிறார்கள். மொத்தமாக நம்முடைய மாவட்டத்திலே 6 இடங்களிலே இந்த பணி துவக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கொள்முதல் நிலையம் துவக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக அறுவடை கூடுகிற அந்த பகுதிகளிலே தொடர்ந்து மொத்தமாக ஏறத்தாழ 51 இடங்களிலே இதே போன்ற கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனி விவசாயிகளுக்கு அது பயனுடையதாக இருக்கும். மேலும் விவசாயிகளுக்கு ஏதாவது குறைபாடோ அல்லது அவர்களுக்கு கோரிக்கையோ இருந்தால் அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் அவர்களிடத்தில் பேசி அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் கண்டிப்பாக எடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கிரேடு ஏ என்று சொல்லப்படுகிற நெல் வகைக்கு ஒரு கிலோவுக்கு 23 ரூபாய் 10 காசு கொடுக்கப்படுகிறது. அது ஊக்கத்தொகையும் சேர்த்து. அதே போல பொது ரகத்திற்கு 22 ரூபாய் 65 காசு ஒரு கிலோவுக்கு கொடுக்கப்படுகிற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது விவசாயிகளுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். எனவே இது தொடர்ந்து இந்த பணிகள் எல்லா இடத்திலையும் நடக்கும். இது ஒரு துவக்கமாக இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவங்கி வைத்திருக்கிறோம். போன ஆண்டு வந்து 96,000 சார். இந்த ஆண்டும் அதான் போன ஆண்டு 96,000. அதை வந்து அது மேலே வரும்னு எதிர்பார்க்கிறோம். 74 மாவட்டம் இருக்கும். இந்த ஆண்டு மாவட்டம் 51 வந்து எல்பிபி மட்டும்தானே? இல்லை, 51 இடங்கள். 51 இடங்கள் அறுவடை நடக்கிற இடத்துல அதுக்கான ஏற்பாட்டை அவங்க செய்வாங்க. சார், வெளி மார்க்கெட்ல 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு கிலோன்றாங்க. அரசு வந்து அஞ்சை டெல்டா ஏரியா பொறுத்து தான் வந்து ஊக்கத்தொகை அறிவிக்கிறாங்க தமிழக அரசு. அது முன்கூட்டியே அறிவிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக விலை கிடைக்கும். முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. இது இப்போ ஏற்கனவே அறிவிச்சது தானே. இல்லை, நடப்பு சீசன் போனாண்டா சார். நடப்பு இந்த சீசனுக்கான ரேட் தான் சார். இது வந்து இந்த சீசனுக்காக ரேட்டு தான் சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போ நடப்பு சீசனுக்காக உண்டான ரேட்டு இல்லை. அது வந்து அது விவசாயிகளுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. அது வந்து சொல்லி அது கவனிப்பாங்க. 40 ரூபாய் வீதம் வந்து யூஸ்வலாக போன ஆண்டு கூட அந்த பிரச்சனை வந்தது. லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் வாங்குறாங்க. மினிஸ்டர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அப்போ அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா விவசாயிகள் பேசுவாங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. விவசாய சங்க கூட்டத்தில் நீங்கள் 25ஆம் தேதி நடத்திய கூட்டம் பற்றி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. நீங்கள் அவங்களை அழைத்து பேசுறதே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறேன்? அழைச்சி பேசுகிறதே கண்டெம்ட் இல்லை. என்ன முடிவெடுக்கிறோங்கிறது தான் அது கண்டெம்ட்டா அல்லது வந்து சரியானது சொல்ல முடியும். அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பெரிய ஊர்வலம் அடிக்கடி நடத்திட்டே இருக்காங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட கூப்பிட்டு நாங்கள் பேசணும். அப்போ வந்து நாங்கள் சொல்லும்போது கூட நீதிமன்றத்திலிருந்து உத்தரவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அதில் உங்களுடைய அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் எங்கள் சார்பிலையோ கலெக்டரோ நாங்களோ ஒரு முடிவு அதில் வந்து எடுத்து இப்படித்தான் சொல்லலை. நாங்கள் அவங்க வந்து எப்படியாச்சும் விவசாயிகள் எல்லாரும் செட்டில் ஆகி ஒழுங்காக வேலை நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் வந்து ஒரு முடிவு எடுக்காமையே கண்டெம்ட்னு போகிறது எனக்கு தெரியல. அது எந்த மாதிரி அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்காரு போட சொல்லி. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை அழைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க ஊர்வலம் வர்றாங்கல்ல, பேசலைன்னா நீங்களே என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க? ஊர்வலம் வராங்க, ஆயிரக்கணக்கில் வர்றாங்களே,
ஒரு கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட பேசக்கூடாதான்னு கேட்பீங்களா இல்லையா? ஏற்கனவே நீதிமன்றத்துல அவங்க இல்லை, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. அந்த நீதிமன்றம் சொன்னது தான் அவங்களுக்கு சொல்கிறோம். சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீதிமன்றம் இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி நீதிமன்றம் அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால இது ஒரு சமாதானமான சூழ்நிலை வரணுங்கிறதே எங்களுடைய நோக்கம். அடுத்தது அவங்க அடிக்கடி ஊர்வலம் பிரச்சனை இந்த மாதிரி வந்து எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதனால தான் இந்த ஊர்வலம் நடந்த 2-3 நாளில் நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம். அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? கூப்பிட்டு பேசுறதே தப்புனாக்க அப்புறம் நாங்கள் எதுக்காகத்தான் இருக்கிறோம்? கோர்ட்டுக்கு எதிராக எந்த இதையும் சொல்லலை. அவங்களுக்கு சொன்னதே கோர்ட்டினுடைய ஆர்டர் இப்படி இருக்கிறதுங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சொல்லித்தான் அந்த வந்து இதை எடுத்திருக்குது. அதில் எப்படி கண்டெம்ட் வரும்னு தெரியல. நான் இங்கே சொல்லக்கூடாது, அதை கோர்ட்டில் தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போ கண்டெம்ட் போடுறாங்க, நான் கோர்ட்டில் தான் சொல்லணும். கோர்ட்டில் சமன் பண்ணுவாங்க, நாங்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டத்துல 2 மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க கூட்டத்துல அவங்களையும் அழைச்சிக்கல அப்படின்னு சொல்றாங்க. 2 மாவட்ட ஆட்சியர்கள் திருப்பூர், கரூர் அவங்களையும் கூப்பிடல, சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிடல. இதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக நாங்க கூப்பிடல. ஊர்வலம் வர்றாங்க. இந்த ஊர்வலம் எங்க நடந்தது? ஈரோட்டில் நடந்தது. அதனால இங்க சம்மந்தப்பட்டவங்களை அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், இங்க ஒரு சமாதானமா போறதுக்கு பாருங்க, நீதிமன்ற உத்தரவு இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க பேசியிருக்கிறோம். இதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தோம்னாக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கலாம். இல்ல அவங்ககிட்ட அறிக்கை கேட்டிருக்கீங்க, நம்ம அவங்க 10 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க வந்து ஆய்வு பண்ணி இல்லை, உங்க பிரச்சனையை முதல்ல நீங்க ஆய்வு பண்ணி சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து அதுல ஒரு முடிவு எடுக்கும். அப்படி முடிவு எடுக்கும் போது கோர்ட்டினுடைய ஆர்டரை பார்க்காம கவர்மெண்ட் முடிவு எடுக்காது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் சொன்னா கூட கோர்ட் ஆர்டர் இருந்ததுன்னா அந்த அடிப்படையில் தான் அவங்க முடிவு எடுக்க முடியும். இல்லைன்னா கோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அதனால வந்து எதையுமே சொல்றதே தப்புனாக்க அப்புறம் நாங்கள் இங்கேயே இன்னைக்கு கூட வந்தது எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்க. அதனால அது வந்து அவங்களுக்கு இருக்கிற குறைய சொல்றாங்க. தப்பே இருந்தா கூட அதை நாங்கள் கேட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எங்களுடைய வேலை. அதை சொல்லியிருக்கோம். நீங்க இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க ஒரு குழுவை போடுங்க, எல்லாரும் உட்கார்ந்துட்டு பேசினா சரியா வராதுன்னு சொன்னோம். அதுல எப்படி தப்பாகும்? நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த போறோமா? அது வந்து உரிய நேரத்தில் அது பதில் சொல்லப்படும். அது என்ன வந்து நீதிமன்றம் சொல்லுது, என்ன நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் மறுபடியும் அப்ரோச் பண்ணுறோமா என்ன, அதெல்லாம் வந்து பின்னாடி நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஏற்கனவே காங்கிரீட் போடணுங்கிறவங்களும் வேண்டாங்கிறவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க. நான் அதுக்கே கண்டெம்ட் போகலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, கோர்ட்டில் நாங்கள் பேசிக்கிறோம். கடந்த ஆண்டு மினிஸ்டர் 55 கிலோமீட்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க, என்னென்ன ஒர்க் பண்ண போறாங்க. அப்போ வேரியன்ஸ் அதுலேருந்து வேரியன்ட் ஆகுறீங்களா நீங்க? அதாவது என்ன வந்து இப்போ விவசாயிகள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதில் கோர்ட் ஆர்டரில் எந்த விதமான ஒரு டீவியேஷனும் வந்துடக்கூடாது. கோர்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணணும். அதில் ஏதாச்சும் மாற்று பண்ணுறதா இருந்ததுன்னா நாங்கள் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணாமல் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியாது. இது ஒரு தனியார் அல்ல, அரசாங்கம். அதனால் நாங்கள் எடுக்கும்போது அந்த முடிவுகள் வந்து கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி ஏதாச்சும் அதில் சூழ்நிலைக்காக மாற்ற வேண்டி இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் அணுகி நாங்கள் கேட்காம பண்ண போகிறது கிடையாது. அதனால இது எல்லாமே வந்து ஓப்பனாக பண்ணுறது, இதில் ஒன்றும் ரகசியமாக பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வர்ற மாதிரி அந்த வேலைகளை பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நேரத்துலையும் போலீஸ் கூட இருந்து வேலையை செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடைமுறையில் ஒரு கஷ்டமான வேலை. அதிகாரிகள் சிரமப்படுறாங்க, போலீஸுக்கு இதே வேலையாக போக வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சி அது. நீதிமன்றத்துடைய உத்தரவு மீறதுக்காக எடுக்கிற முயற்சி அல்ல. அதனால அதோட தண்ணி வந்து இன்னும் போய் நிற்கிறதுக்கு உண்டான டைம் இருக்கு. இதுக்குள்ள ஏன் பேசுகிறோம்? அதுக்குள்ள வந்து இதை ஒரு செட்டில் பண்ணிவிட்டா அந்த டைமில் வேலை செய்யும்போது பிரச்சனை இருக்காதுங்கிறதுக்காக பேசுகிறோம். இந்த இந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? சரி, வேண்டுன்றவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதாங்க. எது எது கான்கிரீட் வேண்டுன்றவங்க, கான்கிரீட் வேண்டான்றவங்க, அவங்களுக்கு இடையில ஒரு சீக்ரெட் பேக்ட் இருக்குது. இல்லை இல்லை, சீக்ரெட்ல ஒன்று இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்களா சொல்றீங்க. அவங்க இல்லை அவங்க 2 பேரும் பேசியே இவ்வளவு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்து கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்காங்க. சரி சரி, அது சொல்றீங்க. அதே கண்டெம்ட். அப்போ நான் பேசுறதே கண்டெம்ட்னா எழுதி கையெழுத்து போட்டதை என்ன சொல்றது?
இது வேண்டாம். இது இங்கே ஆர்கியூ பண்ணுற விஷயம் அல்ல. கோர்ட்டில் வந்து நாளைக்கு போனாக்க நாங்கள் அங்கே வந்து இந்த விஷயங்களை சொல்லிக்கிறோம். கலெக்டர் ஆர்கானிக் மார்க்கெட் ஒன்று ஏற்படுத்தி இதில் வந்து எங்களுக்கு வந்து உள்நோக்கம் எதுவும் இல்லைங்க. விவசாயிகள் மொத்தத்தில் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்களா வேண்டான்னு சொல்கிறாங்களோ. அடுத்தது வந்து எல்பிபியில் ஒரு தண்ணி வந்து கடைசி பாயிண்ட்டுக்கு போயாகணும், டெய்லண்டுக்கு போகணும். அதுக்கு என்ன ஏற்பாடோ அதெல்லாம் பண்ண வேண்டியது எங்கள் கடமை. அதனால் இப்போ வந்து சம்மந்தப்பட்ட துறையும் கலெக்டரும் அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லளவும் கோர்ட் ஆர்டரை மீறுற மாதிரி இருக்காது. கோர்ட் ஆர்டருக்கு ஏதாச்சும் வந்து மாறி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்காமல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு இருக்கிற நடைமுறை. இதில் யாரும் போய் ஒன்றும் தலையிட முடியாது. இது என்னுடைய இஷ்டமோ அப்படி இல்லை. அதனால் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கலெக்டர் ஒரு ஃபார்ம் ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் சொன்னார். நீங்கள் அதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்து புதியோசியோ இல்லை வந்து உழவர் சந்தையிலையோ உருவாக்கணும் வாய்ப்பு. எனக்கு எல்லாமே ஆர்கானிக் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இல்லை, அது நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு டீட்டெயில்ஸ் என் கையில் இல்லை. இல்லை, அது வந்து பொதுவான விஷயம். அது இப்போ நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அத்திக்கடை வாகன திட்டத்தில் வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு. தண்ணி இல்லாதனால இடையில கொஞ்சம் டிலே ஆச்சு. கலெக்டர் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. அனைவரும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு கொஞ்சம் குளம்தான், ஒரு 30 குளத்துக்குள்ளே தான் வந்து இன்னும் முடியாமல் இருக்குது. 16 குளம் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சுருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சோலார் பேருந்து நிலையம் அந்த பர்மனன்ட் பஸ் ஸ்டாண்டு இது நடந்துகிட்டு இருக்கு. டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறதா என்னன்னு வந்து கலெக்டரோட பேசிட்டு அப்புறம் நாங்கள் முடியும். சார், தமிழகத்துல தொடர்ந்து கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல கோழி கலப்பட மது என்பது அதிக அளவுல விற்பனை ஆகிட்டு, அந்த விற்பனையாளர்களை கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? இல்லை, கைது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் என்ன இல்ல, சொல்கிறேன். அதிக அளவுல பாத்தீங்கன்னா கோழி கலப்பட மது இல்லை, அதுதான் அதுக்காகத்தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நடவடிக்கை எடுக்கிறதே அந்த மாதிரி தப்பு நடக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான். அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலையில ஆனா இல்லீகல் டாஸ்மார்க் எல்லா பக்கமும் ஓடிடு. குறிப்பா வந்து ஈரோட்லயே பல இடத்துல பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து இல்லை, இல்லீகல் வந்து இல்லீகல்ங்கிறது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏதாச்சும் வந்து சில இடத்துல டைம், அது இல்லீகல்னு சொல்கிறது இல்லை, டைம் 10 மணிக்கு திறக்க வேண்டியதை 12 மணிக்கு திறக்க வேண்டியதை 11 மணிக்கு திறந்தாங்கன்னா அது தப்பு. அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நைட்டு எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுமோ அத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மூலக்கர மிஸ்டர் கோல்டு ஆயில் நிறுவனத்தை வந்து இப்போ மின்துண்டிப்பு பண்ணியிருக்கிறீங்க. பொல்யூஷன் பிரச்சனையா கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆர்வம் இல்லாம தான் ஓட்டிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் இத்தனை வருஷமா நடவடிக்கை இல்லை, அதில் வந்து பெருசான பிறகுதான் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க. இல்லை, அதில் என்ன வந்து அவங்க இருக்கணும் நாம்ஸ் இருக்கோ அந்த நாம்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இப்போ அடிஷனலாக வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம அடிஷனலாக பேசியிருக்கோம். இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்சு போன காலத்துக்காக நான் பேச முடியாது. இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல முடியும். அது இப்போ நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்கள் நடந்து முடிஞ்சதை என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இனிமேல் வந்து அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறோம். அதில் வந்து இல்லீகலாக ஏதாச்சும் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது கலெக்டர் பார்ப்போம். டாஸ்மாக் பாருக்கான அனுமதிக்கான டெண்டர் வந்து எப்போ சார்? இல்லை, அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அது வந்து கோர்ட் ஆர்டர் படி தான் நடக்குது. கோர்ட்டில் வந்து நிறையா அதுக்கு வந்து என்னென்னு கொடுத்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன் படி நடந்துருக்கு. நிறைய மாவட்டங்களில் வந்து அனுமதிக்கப்படாத பார்கள் வந்து செயல்படுதா? ஈரோட்டிலே நிறைய அனுமதிக்கப்படாத ஏதாச்சும் இருந்ததுனாக்க எங்களுக்கு வந்து தகவல் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அதிகாரிகள் அதை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. போலீஸ் சைடில் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. பல இடத்துல வந்து நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அனுமதி இல்லைங்கிறது அந்த டைமிங் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வருது. அதை வந்து நமக்கு செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்களில் பொதுமக்கள் வந்து எடுக்க சொல்லி முற்றுகையிடுறாங்க. அந்த கடைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு இல்லை, அதில் அந்த மாதிரி வந்திருக்கிறத நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, நிறைய இடம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். நிறைய இடம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஈரோட்லேயே 8 கடையை என்னமோ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வர 21 கல் இறக்க போறேன்னு அறிவிச்சிருக்காரு தமிழகம் முழுவதும். அதை பத்தி தமிழகம் முழுவதும் தானே. ஈரோட்டு விஷயத்துக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன்.